இதை பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் கிங்லுக் சார்பாக நன்றியை சொல்லிட்டு, ஒரு பேண்ட் வெட்டுறதுக்கு ஒரு பேண்ட் வெட்டும்போது சில நுணுக்கங்கள்லாம் இருக்குது. அந்த நுணுக்கங்களை கடைப்பிடிச்சி தான் நீங்கள் வெட்டணும். இப்போ இது உயரம் வந்து பார்த்தீங்கன்னா 40.25, 1 இன்ச்சு மைனஸ் பண்ணியிருக்கேன். 1 இன்ச்சு மைனஸ் பண்ணி இந்த பேண்டை வெட்டியிருக்கேன். அடிங்கால் வந்து 28.75, 28.75க்கு 29 வச்சுருக்கேன். 29 வச்சு அதில் பாதி 14.5, 4 இன்ச்சு மேலே ஏற்றிக்குங்க. எந்த பேண்டாக இருந்தாலும் இதிலேருந்து 4 இன்ச்சு மேலே ஏற்றிடுங்க. அப்போ உயரத்துக்கு நேராக ஒரு கோடு போட்டோம். முட்டிக்கு நேராக ஒரு கோடு போட்டோம். அடிங்காலுக்கு நேராக ஒரு கோடு போட்டோம். சீட்டுக்கு நேராக மேலே வந்து உயரத்துக்கு நேராக ஒரு கோடு போட்டோம். இப்போ சீட்டு வைக்க போகிறோம். இங்கே 2 இன்ச்சு வச்சுக்கிறோம். ஏன்னா 42 இன்ச்சு சீட்டுனால 2 இன்ச்சு வச்சுட்டு இப்போ 10.5ங்கிறது 10.25 வச்சுக்கிறேன். 43 10.25 வச்சுட்டோம். பாட்டம் வந்து 18.5க்கு வந்து 9.15 வைக்கிறேன். 9.15 18, 9.25 வைக்கிறேன். 4.25 வச்சுட்டேன். முட்டி 22, முட்டி 22க்கு 11 வைக்க 5.25 வைக்கிறேன். 5.25 இங்கேயும் 5.25 இங்கேயும் 5.25 வைக்கிறோம். இப்போ இது வந்து 12.25 பாதி 6.25 ஒரு புள்ளி 6.5 இன்ச்சு கரெக்டாக சென்டர் கண்டுபிடிச்சிட்டு எல்லாமே சென்டர் கோடு போட்டோம். சென்டர் கோடு போடாமல் பேண்ட் வெட்டக்கூடாது. சென்டர் கோடு போட்டோம். இப்போ இடுப்பு வந்து 36.25க்கு 9.25 ஒரு புள்ளி டாட்டுக்காக 3 இன்ச்சு விட்டுருங்க. 3 இன்ச்சு எக்ஸ்ட்ரானாக்கா இப்போ வந்து ஃப்ரண்ட் வந்து 40, இடுப்பு வந்து 40னா 10 ப்ளஸ் வந்து 3 இன்ச்சு கூட வச்சுருக்கோம். இப்போ 10ங்கிறது ஃப்ரண்டில் வந்து 10 வச்சுக்கணும். எப்போவுமே பெரிய பாடி போக ஃப்ரண்ட் வந்து 1/2 இன்ச்சு கூட்டிட்டோம். அரண்டி கூட்டம். இப்போ 2 ஃப்ளீட்டுக்கு வந்து நேராக சென்டரில் ஒரு மார்க்கு, சென்டர்லேருந்து இங்கே ஒரு கோடு, இங்கேருந்து 2 இன்ச்சு தள்ளி ஒரு கோடு. சைடு பாயிண்ட் வந்து 1 இன்ச்சு கீழே இறக்கி பாயிண்டோட உயரம் வந்து 6.25 வைக்கிறேன். 6.25 வச்சு சைடு பாயிண்ட் இங்கே மார்க் பண்ணிட்டோம். ஜிப்பு வந்து இந்த ரவுண்டுக்கு மேலே கரெக்டாக அந்த ஜிப்பு வந்து திரும்புகிற இடத்துக்கு மேலே கரெக்டாக இந்த இடத்துல ஜிப்புலேருந்து 2 இன்ச்சு மார்க் பண்ணலாம், 2.25 மார்க் பண்ணலாம். எது வேணாலும் நீங்கள் மார்க் பண்ணலாம். ஏன்னா கட்டும்போது இங்கே கட்டிடுவாங்க. கட்டும்போது கரெக்டாக இருக்கும். சில நுணுக்கங்கள்லாம் இருக்குது. இப்போ வந்து இவருக்கு வந்து தொடை பெருசு. தொடை வந்து இந்த இடத்துல சதை இருக்குது. சதைக்கு தகுந்த மாதிரி ஸ்கேலை வந்து இப்படி போடணும். சதைக்கு தகுந்த மாதிரி ஸ்கேல் இப்படி போட்டிங்கன்னா இந்த சதை வந்து அவருக்கு வந்து நல்லா உருண்டு திரண்டு காமிக்கும். அதுதான் மெயினான விஷயம். நீங்கள் எல்லாருமே வந்து ஸ்கேலை வந்து மாற்றி போட்டிங்கன்னா தப்பாயிடும். இந்த ஸ்கேலை வந்து ஒரு வேளை இப்படி போட்டு இந்த ஸ்கேலை வந்து இப்படி மாற்றி போட்டிங்கன்னா ஸ்கேல் வந்து உள்வாங்கிட்டு இந்த இடத்துல சதை வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி வயிறு இருக்கிறதுனால என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஒரு பெண்டு கொடுக்குறேன். இந்த இடத்துல ஒரு பெண்டு எதுக்குனாக்கா அந்த வயிறு வந்து இந்த இடத்துல பெண்டாக வந்து பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொடுக்குறோம். இதெல்லாம் முக்கியமாக நீங்கள் கவனமாக. ஃப்ரண்டில் வந்து இவ்வளோ விஷயம் இருக்குது. இது வந்து நார்மலாக பேண்ட் வந்து ஒரு கடையில் வெட்டும் ரகசியம். என்னென்ன மாற்றிருக்கோம் பாருங்கள். பாட்டம் கரெக்டாக வச்சோம், முட்டி லூஸை கரெக்டாக வச்சோம், சீட் லூஸ் சரியாக வச்சோம், ஜிப்போட லென்த்தை கரெக்டாக வச்சோம். இந்த இடத்துல ஒரு பெண்டு கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல எதுக்கு பெண்டுனா இந்த இடத்துல சதை இருக்கும். இந்த இடத்துல வயிறு இருக்கிறதுனால கூட்டிட்டோம். 2 டாட்டு சைடு பாயிண்ட்டு. இந்த இடத்துல வந்து ஸ்கேல் வந்து இப்படி தான் போடணும். இப்படி போட்டுறக்கூடாது. இப்படி போட்டிங்கன்னா டைட்டாக போயிடும். ஏன்னா இவருக்கு இந்த இடத்துல வந்து சதை இருக்கிறதுனால சதைக்கு தகுந்த மாதிரி ஸ்கேல் அப்படி மாற்றி போட்டோம். இது மாதிரி ஃப்ரண்ட் வெட்டி பாருங்கள், நிச்சயமாக நன்றாக இருக்கும். இது ஃப்ரண்ட் வெட்டும் பயிற்சி. பேண்டில் வந்து இவ்வளோ ரகசியம் இருக்குது. பொந்துல்பட்டியில் ரகசியம் இருக்குது, சைடில் வந்து ஸ்கேல் போடக்கூடிய ரகசியம் இருக்குது, பாட்டத்துலேயும் ரகசியம் இருக்குது, எல்லாமே ரகசியம் இருக்குது. இது ஃப்ரண்ட் வெட்டும் பயிற்சி. இப்போ ஃப்ரண்ட்டு போட்டு பேக் வெட்டியிருக்கோம். ஃப்ரண்டில் வந்து 3 இன்ச்சு இடுப்பை விட 3 இன்ச்சு கூட வச்சேன். ஃப்ரண்டில் வந்து 10ங்கிறது இடுப்பு. அப்புறம் வந்து 10 போச்சுன்னா மீதி வந்து 3 இன்ச்சு இருக்கும். இது 1.5 இன்ச்சு, இது 1.25 இன்ச்சு, 2.25 3 இன்ச்சு 1/4 இன்ச்சு கூட வச்சுருப்பேன்.
எப்போவுமே 4 இன்ச்சு கூட வச்சுட்டீங்க. ஓவர்லாக்கில் தைக்கும் போது அதனால தான் இந்த 3 இன்ச்சுங்கிறது நான் சொல்கிறேன். இடுப்பு வந்து ஃப்ளீட்டுக்காக நம்ம 3 இன்ச்சு வச்சுருக்கோம். இது எல்லாருமே இந்த ஃப்ளீட்டு வைக்கிறதுக்காக 3 இன்ச்சு எதுக்கு வச்சுருக்கேங்கிறத எல்லாருமே கேட்குறீங்க. ஏன் 3 இன்ச்சு வச்சிங்க அப்படின்னு. 3 இன்ச்சு 10 இன்ச்சு நம்ம ஃப்ரெண்டை வந்து 40னா 10 தான் வைக்கணும். நான் 10 வச்சுருப்பேன். 10 போக மீதி 3 இருக்கும். இது 1.5 இன்ச்சு ஒரு புள்ளி, இது 1.25 ஒரு புள்ளி, கரெக்டாக 3 இன்ச்சு கரெக்டாக வந்துடும். இதே மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரெண்டுக்கு வந்து ஃப்ளீட் வைக்கும்போது இது மாதிரி வைங்க.